இத்தனை ஆள் போகுது, அதனால இத்தனை மணிக்கு வரணும் கணக்கு எடுப்பாங்க. ஆமாம், இந்த வண்டி கேமரா தான். ஆள் விட்டுருவாங்க. 5 மணிக்குள்ள டைமு, 5 மணிக்குள்ள வரணும்னாங்களே தேடி வந்துடுவாங்க உள்ள. இது என்ன இடம்? மணிமுத்தாறு இல்லை, மாஞ்சோலை. மாஞ்சோலை இல்லை, படியில் எங்கேயும் வண்டி நிறுத்தாதீங்கன்னு சொன்னார். பெல்ட் போடுங்க. அது அப்படி தான் சொல்லுவார். அப்புறம் மெதுவாக போகும். வீடியோ தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. குழி இருக்கா அதுக்குள்ள? இதுக்குள்ளேயா? ஆமாம், கணக்கெடுப்பு எடுத்துருக்காங்களோ? ஆமாம், அங்கே எழுத ஒட்டியிருக்காங்கல்ல. புலிகள் சரணாலயம் தானே இது? அதுதான் அனுப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. திடீர்னு எங்கேயாவது பாஞ்சு வந்துச்சுன்னா ஒன்றையும் பண்ண முடியாது. வராது. இந்த மக்கள் போகிற இடத்துக்குள்ளே லாக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இல்லை, வராது தான் போல. அதான் 2 வீலர்லாம் வராங்கல்ல. அதான் வராது. ஆனால் வராது. இன்னும் மேலே அனுமதி இல்லாத இடம் இருக்குங்களா? அது உள்ள இடம். இது என்ன போட்டிருக்கு இதில்? வன மக்கள் தாமரை பார்த்துப்படா. யாரனைக்கு பார்த்துப்போங்க. அதெல்லாம் ஒன்றும் வராது. போ. ஏசி போட்டா வண்டி ஏறாது மேலே. அப்போ எல்லா ஜனலையும் திறந்துடுங்க. அது திறந்தாண்டா விட்டுருக்கு. எங்கே திறந்துருக்கு? பின்னாடி எதுவுமே திறந்து சுத்தமாக காற்றே வரல. யார் ஃபோனும் வருது. பவர் கிடைக்காது தெரிய போல. ஏசி போட்டால் லோடு அதெல்லாம் வண்டி ஏறாது மேலே. அதனால தான் அவனுவே ஏசி ஆஃப் பண்ணிட்டு தான் வண்டி மேலே ஏறுறான். நல்லா இயற்கையாக தானே இருக்குது. எந்த வாடகை இல்லை, சூப்பராக தானே இருக்குது. இந்த ஏலத்தழகள் வாடகை தான் இருக்குது. இதுக்காக ரோடு போட்டு வச்சுருக்கானுங்களா சின்னதான். ஆனால் அந்த டர்னிங்கில் வேணா ஹார்ன் அடிக்கலாம். அந்த காரக்கான வேகமாக தான் இற நம்ம ஒரு இது பண்ணிக்கலாம். டேமை சுற்றி போகிறோன்னு முன்னாடி வரும்போது நம்ம அதோட போயிட்டோமா அழிச்சு. அப்போல்லாம் இங்கே வரல. மணிமுத்தாரே நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். அப்படியா? ஓ, இது மணிமுத்தாறு டேமா? நீங்கள் சொல்லு பாபநாச டேமு. மணிமுத்தாறு டேம் ஃபஸ்ட் டைம் வரும். இதெல்லாம் மக்கள் போகிற இதில் ஹார்ன் அடிக்கலாம் என்ன இருக்கும்? அவன் ஹார்ன் அடிக்கவே இல்லை. அது மேட்டில் தெரிவும் தெரியாது. நம்ம தான் ஸ்பீடாக வரணும். அவன் ஸ்லோவாக தான் வரணும். ஸ்பீடாக போனால் வண்டி மேலே ஏறாது. சரி, எல்லாரும் கொஞ்சம் வாய முடியுது. வேகமாக வந்துடுவான் சிலவன். அதுவும் இருக்கு. சில கோம்பளி போய் வண்டி ஓட்டுவானுங்க. லைட் போட்டுட்டு இருக்காங்க. தேர்டில் போ ஸ்லோவா. இப்போ இது செகண்டில் போடா. இப்போ ரொம்ப செகண்டில் தான் போகிறேன். என்ன இதுதான் லைட்டை போடுங்க. ஸ்டார்ட் பண்ணு. இதெல்லாம் இப்படி ஆக்சிலேட்டரே கொடுக்கக்கூடாது. அப்புறம் ஆக்சிலேட்டர் கொடுக்காம வண்டி எப்படி போவோம்? ஆக்சிலேட்டர் லைட்டாக தான் கொடுக்கணும், ஹெவியாக கொடுக்கவே கூடாது. கிளச்சு ஃபுல்லாக விட்டு தான் ஹெவியாக தான் கொடுக்குறேன். அப்போ யார் மட்டும் கண்டி
செகண்ட் கியரில் போட்டு Second gear தான் ஆக்சிலேட்டர் ரெகுலர் ஆக்சிலேட்டர் தான் கொடுக்கணும். பார்த்து எப்பா நீ மெதுவாக போப்பா, நீ ஒரு அர்ஜென்ட்டே இல்லைப்பா, தெரியுது. நீ 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 அந்த இந்த டர்னர் இறக்கி வண்டி ஓரம் விடு, நான் பார்த்துக்கிறேன். நான் ஓட்டுறேன்ப்பா, நீ இருங்கப்பா. சும்மா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா என்னன்னு. ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டா நீங்க மட்டும் சத்தம் சத்தம் சத்தம். எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் இது? 6 கிலோமீட்டர். ரொம்ப ஆர்ன் அடிக்கலாம். ஆர்ன் அடிக்கக்கூடாது. சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஹார்ன் அடிக்கிட்டுங்க. அவங்க கணக்கு லூஸ் போயிடுங்க. 3 கிலோமீட்டர் இருக்கு. அப்போ அங்கேருந்து வர மயிறு மாதிரி இந்த மாதிரி வந்து நட்டுக்கிட்டு இருப்பான். ஏதாச்சும் வந்து பார்ப்போம், சும்மா இருங்க. பேசாமல் இருங்க. ரோடு சின்ன ரோடு, அவ்வளோதான் போட முடியும். ஒரு இது தப்புறது தானே. நான் பேசினா மட்டும் பேசுறேன், நீங்க சிக்கி பேசினா மட்டும் இல்லை மான் என்னன்னு தெரியாது. அப்படியா? ஒரு 4-5 முடிச்சு இல்ல லெஃப்ட்ல வரல, ரைட்ல வரல. மாடு தான் நினைக்கிறேன். நீ பார்க்காதப்பா. ஏய் இவனா பிரவீனா. ஆமாம், நாயா மானா? மான் தண்ணி குடிக்க போகுது. மான் தான். 4 மான் இதில் நிற்குன்னு அப்போ புளி இங்கே நிற்காது. கொஞ்சம் லாங்கில் இருக்கும் புளி, பக்கத்தில் இருக்காது. 2 வீலர்ல போறவங்க போறாங்க. அப்போ அதான் பஸ் இதுக்கு மேலே கிடையாது. இன்னொரு ரூட்டில் வந்தோம், ஆனால் இந்த ரூட்டில் அந்த ரூட்டில் இந்த ரூட்டில் கிடையாது. மெதுவாங்க, மான்கள் குறுக்க வருமா? தண்ணி கிராஸ் ஆகிற இடம். ஆண்கள் தண்ணி குடிக்க தானே போயிருக்கு. மலை மேலே ஏறிட்டு இப்போ கீழே இறங்குறானா? புளி வரணும். வீடியோ எடுப்போம். கதவை சேர்த்துட்டு ஜன்னலை போட்டு வீடியோ எடுப்போம். சைலண்ட்டாக உட்காந்துருக்க வேண்டியதுதான். போகாது போகுது. என்ன பண்ணாரு? இங்கே எப்படி 6 மாதிரி கிராஸ் இருக்கு. ஒரு நிமிஷம் அப்படியே இருறான். அப்படியே அப்படியே போட்டா அப்படியே சொல்லுவா போட்டேன். அப்புறம் வீடு மாதிரி ஏதோ ரூம்லாம் இருக்கு. பஸ்ஸா கண்ட்ரோல் பண்ண முடியல. மேடு ஏறி இருக்குல்ல, அவனும் வண்டி ஃபுல் லோடு தானே. இந்த கோயிலுக்கு போகிறாங்களோ?
வீட்டில் உங்களுக்கு பார்த்தாங்க ரொம்ப தாராளமாக கோயில் இருக்கு. இங்கேயும் பாரத் ஸ்டாப் சைடு உட்காந்துருக்காங்க. போங்க போங்க.
ஃபோட்டோ எடுப்பீங்க